நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு கட்சி இருக்கு. ஆனா எந்த கட்சிக்கும் எந்த கொள்கையும் இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கும் எந்த கொள்கையும் இல்லைங்கிறத உண்மை. அந்த கட்சியை நடத்துறவங்களுக்கே அந்த கொள்கை தெரியாது. ஆனா நம்ம மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு கட்சி தேவைப்படுது. கண்டிப்பா ஒரு கட்சியில் இருப்பாங்க. எதுக்காக இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எல்லாம் ஒரு பாதுகாப்பு, அவ்வளவுதான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. எதுக்கு, என்ன கேஸ்னா, இப்போ இந்த ஆட்சியில புதுசா கொஞ்சம் பஸ் விட்டாங்க. அந்த பஸ்ஸுக்கு மேல ரெட்டை இலை மாதிரியான டிசைன் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க கோர்ட்ல. இதுல என்ன பெரிய காமெடி, இந்த ஆட்சியிலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற இருந்த ஆட்சியிலும் சரி, இலவசமா நிறைய மக்கள் கொடுத்தாங்க. டிவி, லேப்டாப், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. அதுல எல்லாமே அவங்கவுங்க போட்டோ இருக்கும், மேல அவங்க பேர் இருக்கும். இதையெல்லாம் பார்க்காத ஒருத்தர் ரெட்டையில மாதிரி சின்னம் இருக்கிறத கோர்ட்ல கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஃபைல் பண்ணவர் இனி அடுத்த முறை நம்ம நாட்டோட முதலமைச்சர் அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் சேர்த்து யாரை முட்டாளாக்க பார்க்குறாங்க? நம்ம ஊரில் இருக்கிற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரே ஒப்பீனியன் என்னன்னா, எலெக்ஷனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த நாட்டில் எத்தனை அடிமைகள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு தான் எலெக்ஷன், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம நாட்டு ஜனநாயக நாடுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் விருப்பப்படி என்ன பண்ண முடியும் உங்களால்? ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்காக உள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம எலெக்ட் பண்ணுற எம்எல்ஏ, எம்பி அவங்க வீட்டு வாசலில் போய் தைரியமாக அவங்கள பார்த்து உண்மையாக பேச முடியுமா? முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த அரசாங்கம் இதெல்லாம் யாருக்காக? மக்களுக்காகன்னா மக்கள் தைரியமாக போய் பேசுகிற மாதிரி இருக்கணும். அது கண்டிப்பாக அந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே கண்டிப்பாக இல்லை. நம்ம அவங்களை பயப்படுறோம் அப்படிங்கிறத உண்மை. எம்எல்ஏவை பார்த்தும் எம்பியை பார்த்தும் நம்ம பயப்படுறோம். நம்மளே ஓட்டு போட்டு அவங்கள எலெக்ட் பண்ணி நம்ம அவங்கள பார்த்து பயப்படுறோம்னா இதில் மக்களாட்சி அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இங்கே எல்லாமே இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பேருக்காக தான் இந்த நாடே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உண்மை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன். ஓட்டு போடுற உரிமை மட்டும் இல்லைன்னா ஏழைகள் எல்லாம் என்னைக்கோ கொண்டு சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதுதான் உண்மை. இங்கே நம்மளாம் எதுக்காக இருக்கிறோம்னா, ஓட்டு போடுறவங்கள எதுக்காக இருக்கிறோம்னா, ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களுக்கான ஆட்சி. நான் இங்கே நடக்கிறது மக்களை வச்சு ஆட்சி பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸ் எப்படின்னா, இங்கே எனக்கு நம்ம எலெக்ஷன் நினைச்சுன்னா ஒரு கேரம் போர்டு விளையாடுறது ஞாபகம் வரும். இந்த கேரம் போர்டில் உள்ள காயின் இருக்கு பாருங்க, அந்த காயின் எல்லாம் அழகா பவுடர்லாம் போட்டு அந்த காயின் தான் நம்ம உயிரே இல்லாத எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத காயின் மாதிரி தான் இன்னைக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு குடிமகனும். சுற்றி உட்காந்து விளையாடுறாங்க பாருங்க, அவங்க தான் மனுஷங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக, அவங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, அவங்களுக்காக நம்மளை வச்சு விளையாண்டுருக்காங்க. இதுதான் உண்மை. நம்மளை எப்படி ஏமாத்துறாங்கன்னா, முதல் வார்த்தை அவங்க சொல்றதே ஜனநாயக ஆட்சியில ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு நம்மளை முட்டாளாக்குறதுக்காக அவங்க எடுக்கிற முதல் ஸ்டெப்பே இதுதான். ஓட்டு எதுக்காக போடணும்? ஜனநாயக ஆட்சினா ஓட்டு போடலாம். நம்ம இஷ்டத்துக்கு ஆட்சி பண்றாங்கன்னா கண்டிப்பா ஓட்டு போடலாம். இங்க ஜனநாயக ஆட்சி எதுவுமே இல்லையே. குறிப்பிட்ட ஒரு சிலர் வாழ்றதுக்காக மற்றவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்காக எதுக்கு நீங்க கியூல நின்று ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியல. அவங்க கேம் விளையாடுறாங்க. அந்த கேம்ல நம்ம ஒரு உயிரே இல்லாத ஒரு காயினாக தான் நம்ம யூஸ் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அழகா பவுடர்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சிருக்கிறாங்க. அதனால நமக்கு நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிறோம். இப்போ உண்மை நம்ம சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. அரசாங்கத்தின் மூலமா
இலவசமாக லேப்டாப் கொடுக்குறாங்க, டிவி கொடுக்குறாங்க, மிக்சி கிரைண்டர் கொடுக்குறாங்க. இதுல எல்லாம் இருக்கிற ஃபோட்டோ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட ஃபோட்டோ. அவங்க முதலமைச்சராகவே இருக்கட்டும், முதலமைச்சருங்கிறது வந்துட்டு ஒரு பதவி அவ்வளோதானே. அவங்களுக்கு வந்துட்டு இந்த நாட்டு மேலே எந்த ஒரு தனிப்பட்ட உரிமையும் வந்துட போகிறது இல்லையே. இன்னும் கூர்ந்து கவனிக்கணும்னா, முதலமைச்சருங்கிறது யாருன்னா ஆட்சி பண்ணுறவங்கள ஆட்சி கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்க்குறவங்க. ஆட்சி பண்ணுறவங்க யாருன்னா கலெக்டர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க தான் வந்து நாட்டை ஆட்சி பண்ணுறவங்க. இவங்க வந்து அந்த ஆட்சி கரெக்டாக போகுதா அப்படின்னு பார்க்க. அதனால தான் வந்து இந்தியன் அரசியல் சட்டத்தின்படி, அரசியல் சட்டப்படி பொலிஷனாக இருக்கிறவங்க படிச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. என்ன ரீசன்னா, ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்கணும் தெரியல. ஒரு நல்ல வீடு வரணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்தால் போதும். இன்ஜினியர்ஸை வச்சு அவங்க கட்டிக்குவாங்க. இன்ஜினியர் தான் இங்கே வீடு கட்டுறதை தவிர இங்கே இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் இல்லை. ஆட்சி நடத்துகிற வந்து ஆட்சியாளர்கள் தனியாக இருக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க வந்து அது கரெக்டாக போகுதா அப்படின்னு பார்க்குறவங்க தான் பொலிட்டிஷியன்ஸ். அது எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணாலும். இவங்க ஃபோட்டோவை போட்டு இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதில் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இதாவது பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பாக விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் விட்டுதா இல்லை தனிப்பட்ட அவங்க முதலமைச்சரோட சொந்த செலவில் அது அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்களான்னு தெரியல. அவங்களோட ஃபோட்டோ போட்டு அவங்களோட பேரில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதையெல்லாம் விட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் தமிழ் வருடப்பிறப்பையே மாற்றி வச்சாரு. இதெல்லாம் நம்ம சைசிக்கிட்டு இந்த நாட்டில் உயிரோடு இருக்கிறோன்னா, நம்ம யார் தமிழனாக இருந்தால் கண்டிப்பாக உயிரோடு இருந்திருக்க முடியாது. அதுதான் உண்மை. மானம், வெட்கம், சன்மானம்ங்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே அழிஞ்சிச்சு. தமிழ் இனத்தையே அழிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. நான் இப்போ கேட்குறது வந்து தமிழனாக ட்ரை பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாக இருக்கணும். அதுதான் இப்போது என்னோட விருப்பம். தயவு செஞ்சு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, ஓட்டு போடணுமான்னு. எனக்கு இந்த ஓட்டு போடுறதுல எந்த ஒரு அர்த்தமும், ஜனநாயக ஆட்சி முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் ஓட்டு போடுறத பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட opinion. ஓட்டு போட்டு அவங்க பதவியில் உட்கார வச்சு அவங்க முன்னாடி நம்ம போய் கை கட்டி நிற்கணும்னா ஜனநாயகம் எந்த அளவுக்கு ஜனநாயகம்னு எனக்கு தெரியல. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏதோ ஒரு நாட்டில் ஜனநாயக நாடாக இருந்தது. அங்கே வந்து டோட்டல் பாப்புலேஷன் வந்து 7000 மக்கள் இருந்தாங்க. ஜனநாயக ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 7000 மக்களுக்கும் ஒவ்வொருத்தர் அடிமைகள் இருந்தாங்களாம். அந்த அடிமைகளை வந்து அவங்க மனுஷங்களாவே கணிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே இருந்தது ஜனநாயக ஆட்சி. அந்த 7000 பேரும் மனுஷங்க. அந்த 7000த்துக்கும் ஒவ்வொருத்தர் 7000 பேருக்கு 7000 அடிமைகள். அந்த ஒவ்வொருத்தரை வந்து அவங்க மனுஷங்க கணிச்சிருப்பாங்க. அதே தான் இன்றைக்கும் இங்கே. இன்னைக்காவது 7000 பேருக்கு 7000 அடிமைகள். இன்றைக்கி வந்து ஒரு 100 பேருக்கு வந்து 100 கோடி பேர் அடிமையாக இருக்கும். இதுக்கு எதுக்காக நம்ம லைனில் போய் நின்று ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியல. இது எதுவுமே மாற்ற முடியாத விஷயம் இல்லை. ஜனநாயக ஆட்சி கொண்டு வர முடியும். மக்களால் ஆட்சி பண்ணக்கூடிய ஜனநாயக ஆட்சி கொண்டு வர முடியும். பெரிய விஷயமே இல்லை. இதை வந்து யோசிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. என்னன்னா ஒரே ஒரு சட்டம், நம்ம அரசியல் சட்டத்தில் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் மாற்றினாலே போதும், ஜனநாயக ஆட்சியை நம்ம நாட்டில் கொண்டு வர முடியும். அப்போ சந்தோஷமாக போய் எல்லாரும் சந்தோஷமாக போய் 100% ஓட்டு பதிவு பண்ணலாம். அது வரைக்கும் ஓட்டு போடணுமா? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. முதல்ல ஜனநாயக ஆட்சி வரட்டும், அதுக்கப்புறம் ஓட்டு போடலாம்.